graphical solution of LP model. ப்ரீவியஸ் கிளாஸில் எல்பி மாடலில் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அந்த எல்பி மாடலுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நீங்கள் ஒரு சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் அந்த சொல்யூஷன்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணணுன்னா இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்கல் தேரி யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும். இட் இஸ் கால்டு கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸு. கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் இஸ் லிமிட்டட் டு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் கண்டெய்னிங் ஒன்லி 2 டிசிஷன்ஸ் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸில் 2 டிசிஷன்ஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது x1 x2 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் கிராஃப் எப்படி போடுவீங்க, நான் நெக்ஸ்ட்டு பிக்சரில் ஷோ பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளும் அப்பில் வந்து ஒய்ன்ற வேரியபிளும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை வந்துட்டு அதில் ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் வந்துட்டு ட்ரா பண்ணி நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கிராஃபிக்கல் மெத்தட் ப்ரொவைட் visualizations of how a solutions for a linear programming problem is obtained. உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் எப்படி வந்து ஒரு விஷுவலைசேஷனாக வந்துட்டு ஷோ பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் மெத்தடு. இன் திஸ் கிராஃபிக்கல் மெத்தட் கேன் பி கிளாசிஃபைடு அண்டர் 2 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ISO ப்ராஃபிட் லீனியர் மெத்தட், செகண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் evaluation method. This is graphical solution flowchart. இந்த flowchartல நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இல்லையா, அதாவது how many mug, how many bowls வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கான இது ஒரு சொல்யூஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 2 வேரியபிள்ஸ் x1 x2ன்ற கோஆர்டினேட்ஸு. இதில் இந்த கீழே இருக்க டவுனில் இருக்கிற 10 20 30 40 50 60 இது எல்லாமே வந்துட்டு x1ஓட கோஆர்டினேட்ஸு. அதாவது மேலே அப்பில் இருக்கிற 0லேருந்து 60 வரலையும் வந்துட்டு ஒய்யோட கோஆர்டினேட்ஸு. அதான் x1ன்றது ஒரு கோஆர்டினேட்ஸு, x2ன்றது ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸு. இந்த 2 ஆக்சிஸ், அதாவது 2 ஆக்சிஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க x1 x2ன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x1ல் வந்துட்டு இங்கே 10ல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபுல்லாக பவுல்ஸு, அதாவது டவுனில் இருக்கிறது. ஒய்யோட வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்கு, அதாவது x2 இஸ் ஏ மக் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு 40 வந்துட்டு மகுக்கும் ப்ளஸ் 50 வந்து பவுல்ஸ்க்கும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ x1 ப்ளஸ் 2x2 இது நீங்கள் லாஸ்ட்டு கிளாஸில் அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து how many mug how many bowlsன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். 1 mug 2 bowls அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. 1x1 ப்ளஸ் 2x2 லெஸ் தென் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 40, 4x2 ப்ளஸ் 3x2 less than 120. ஸோ வந்து x1, x2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஃபார் கிராஃபிக்கல் அனலைசஸ். இட் இஸ் செகண்ட் கிராஃபிக்கல் ஃப்ளோ சார்ட்டு. ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் ஃப்ளோ சார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது அந்த ப்ராப்ளத்துக்கான செகண்ட் கிராஃபிக்கல் ஃப்ளோ சார்ட்டு. இந்த ஃப்ளோ சார்ட்டில் how many labors are used, அதாவது எத்தனை லேபர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. பட் அந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற சேம் கண்டென்ட் தான் இங்கேயும் வரும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து நம்ம லேபர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இங்கே லேபர்ஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2x2 ஈக்குவல் டு 40. அதாவது வந்துட்டு 40% ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு எத்தனை லேபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ 40 ப்ளஸ் 60 லேபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல்ஸ் வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து மேக் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ் தான் இந்த கிராஃபு. நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் கிராஃப் தான். ஃபஸ்ட் கிராஃபில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது சேமாக காப்பி பண்ணிக்கோங்க.